ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மார்க் சுவிசேஷம் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த ஒரு வசனத்தில் இயேசுவின் முழு சுவிசேஷத்தின் செய்தியை அடங்கியுள்ளது. முதலாவது, காலம் நிறைவேறிற்று. இது சாதாரண நேரம் அல்ல, தேவனுடைய திட்டமிட்ட ரட்சிப்பின் நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லி மீட்பர் வந்த காலம் இது. கலாத்தியர் 4:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது: காலம் நிறைந்த போது தேவன் தமது குமாரனை அனுப்பினார். உங்களையும் என்னை மீட்பதற்காக தேவன் தன் குமாரனையே அனுப்பினார். இரண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இது அரசியல் ராஜ்யம் அல்ல, இதயத்தின் மீது தேவன் ஆட்சி செய்யும் தன் தேவனுடைய ராஜ்யமாகும். இயேசு வந்ததினால் அந்த ராஜ்யம் மனிதனுக்குள் நெருக்கமாக வந்தது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் அவ்விதமான ராஜ்யத்தை அரசாள வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக, மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து திரும்புதல், பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையில் நடக்க தீர்மானித்தல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ராஜ்யத்திலும் நுழைய முடியாது. நான்காவதாக, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் நற்செய்தி, அதாவது இயேசுவின் மூலம் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, புதிய வாழ்க்கை கிடைக்கும். விசுவாசம் என்பது கேட்பது மட்டுமல்ல, நம்பி ஒப்படைப்பது, வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைப்பது. அன்பானவர்களே, இயேசுவின் முதல் அறிவிப்பு இதுதான்: காலம் நிறைவேறிற்று. நம் மாற்றம் செய்ய வேண்டியது சரியான நேரம் இப்பொழுதுதான். தேவனுடைய ராஜ்யம் தூரத்தில் இல்லை, அது நமது இதயத்தில் சமீபத்தில் உள்ளது. இன்று தேவன் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிகள். நாளைய அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இப்போதே தேவனுடைய கிருபை உங்கள் மீது தரிக்க நீங்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆசீர்வாதத்தின் புதிய வாழ்க்கையில் நடக்கும்போது தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.